ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் பத்மத் பஜாய வித்மஹி ஹேம ரூபாய தீமஹி தனு சோம பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு, சிறப்புமிக்க மார்கழி மாதம் 13ஆம் நாள். அற்புதமான இன்றைய டிசம்பர் மாதம் 28/12/2020 மிக சிறந்த திங்கட்கிழமையான இன்று இன்றைய சதுர்தசி திதியானது இன்றைய நாளை முழுவதுமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. நாளை காலை 7:55 வரையில் சதுர்தசி திதியானது இருக்கின்றது. சதுர்தசி திதியினுடைய திதி தேவதையாக கலிபுரசனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய ரோகிணி நட்சத்திரமானது இன்று பிற்பகல் 3:39 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரமானது இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய அற்புதமான ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக பிரம்மனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று 3:39 மாலை நேரம் நெருங்க வாலி வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயனாக, அதாவது 3:39 பிறகு வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக சந்திர பகவானாக இருந்து கொண்டிருக்கின்றார். பார்வதி தேவியை வணங்குவதற்கு உகந்த மாலை நேரத்தில் உகந்த நன்னாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சதுர்தசி திதி என்பதனால் கலிபுருஷனை வணங்குவதற்கு உகந்த நன்னாளாகவும், ரோகிணி நட்சத்திரம் என்பதனால் பிரம்மனை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மாலை நேரத்தில் பொறுத்தவரையில் சந்திர பகவானுடைய அற்புதமான நன்னாளாக இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தின் நட்சத்திர நாயகனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான திங்கட்கிழமை என்பதனால் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இருக்கின்றது. பொதுப்படியாக மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன. அந்த விதத்தில் இன்று காலை பொறுத்தவரையில் காலையில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் திருவன்பாவை பாடப்பட்டு சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நன்னாளாகவும், அதுவே காலை நேரத்தில் பொறுத்தவரையில் பெருமாள் ஆலயங்களில் ஆண்டாள் நச்சேரி போட்டு திருப்பாவை பாடப்பட்டு பெருமாளை வணங்குவதற்கு உகந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமிர்தயாகக்கூடிய நன்னாளாக இருக்கின்றது. பிற்பகலுக்கு பிறகு வரக்கூடிய சித்த யோகமும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. அனைத்து விதமான சுப விஷயங்களும் பேசுவதற்கும் சுப காரியங்கள் செய்வதற்கும் உகந்த நன்னாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற காரியங்கள் மட்டும் மார்கழி மாதம் என்றும் நாள் தவிர்க்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. மற்றபடி அனைத்து விதமான சுப விஷயங்கள் பேசுவதற்கும் சுப காரியங்கள் செய்வதற்கும் உகந்த நன்னாளாக இருக்கின்றன. காது குத்தல் தெய்வீக வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும், அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் பேசுவதற்கும் ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கும் உகந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சூரிய பகவானை வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் இன்றைய கர்ப்போட்டம் ஆரம்பம் ஆகக்கூடிய நிகழ்வானது இன்றைய நாளில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் திருதின ஸ்பிரிக் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய ஆன்மீக வழிபாட்டுக்குரிய அனைத்து விதமான வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாக இன்றைய மார்கழி மாத திங்கட்கிழமையானது இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று காலை 8:04 காலை 9:30 வரையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அற்புதமான யமகண்டமானது, அதாவது ராகு காலம் அந்த விதத்தில் இருக்கின்றது. யமகண்டமானது இன்று பகல் காலை 10:55 பகல் 12:21 வரையில் யமகண்டமானது இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது யமகண்டமானது இங்கே சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான கணக்கீடுகள் யாவும் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் மிக சிறப்பாக சொல்லப்பட்டு வருகின்றன. இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இன்று காலை 6:42 காலை 7:42 வரையிலும், பகல் 12:42 பிற்பகல் 2:42 வரையிலும், மாலை 6:42 இன்று இரவு 9:42 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விதமான சுப விஷயங்கள் செய்வதற்கும் சுப விஷயங்கள் பேசுவதற்கும் உகந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாளினுடைய தன்மையாக சுப நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை நோக்கி இருக்கின்றன. இரவு நேரத்தில் பொறுத்தவரையில் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், பின் இரவில் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதங்களை நோக்கியும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய அற்புதமான சுப கிரக நிலை வருமாறு மேசராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார். அற்புதமான ரிஷபராசியில் பொறுத்தவரையில்
ராகு பகவான் இருக்கின்றார். உடன் சந்திர பகவானும் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். உடன் கேது பகவானும் இருக்கின்றார். அதே போல தனுசு ராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் மார்கழி மாதம் என்பதனால் கூடிக்கொண்டு இருக்கின்றார். உடன் புதன் பகவானும் நட்பு சாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக கடந்த ஜனவரி மாதம் 24/1/2020 ஆட்சி பெற்று கொண்டிருக்கின்றார். அற்புதமான ஆட்சி பீடத்தில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த 11 மாதங்களாக மகர ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது பற்றியான முழுமையான ஒரு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பினை பற்றி நாம் சொல்லப்பட்டு கொண்டு வரும் பொழுது ஏன் இந்த முறை அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஏன் பகவானை பற்றி நீங்கள் பேசவில்லை என்று கேட்டிருந்தார்கள். வருகின்ற வியாழக்கிழமை இது பற்றியான ஒரு அற்புதமான தனிப்பட்ட நிகழ்ச்சியில் பொறுத்தவரையில் 24/1/2020 எடுக்கப்பட்ட உண்மையான சனி பெயர்ச்சி காலகட்டமும் அதேபோல் தற்பொழுது நேற்றைய முன்தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பொழுது சொல்லப்பட்ட சனி பெயர்ச்சி நிகழ்வுகளும் எது உண்மையான சனி பெயர்ச்சி என்ற ஒரு கூற்றை ஒரு சிறு ஜாதகத்தின் மூலமாக விளக்க இருக்கின்றேன். இதை பற்றி தனிப்பட்ட விதத்தில் வருகின்ற வியாழக்கிழமை ஒரு சிறப்பு ஒரு தொடராக இதை பற்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டு இன்றைய மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் அற்புதமான ஆட்சி பெற்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் குரு பகவான் பொறுத்தவரையில் நீச்ச நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய அற்புதமான தன்மையாக சுப நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதிகாலை வேளையில் பொறுத்தவரையில் 4:39 அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அற்புதமான திங்கட்கிழமை என்பதனால் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரம் என்பதனால் பிரம்மனுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் விதத்துக்கும் மேலாக இன்றைய பெருமாளை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றையினுடைய சிந்தனை சொற்றொடராக இன்று நீங்கள் சுமக்கக்கூடிய நம்பிக்கையானது நாளை கீழே விழும் பொழுது அது உம்மை சுமக்கும். இறைபக்தியோடு தொடர்ந்து தக்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களது வாழ்வில் வெற்றியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.